இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இந்த கரும்பு சோகைக்கு நான் பயன்படுத்துறது இதுதான் ஆல அழுக்கு. சர்க்கரை ஆலையில இது ஒரு கழிவா வர்றது. இது நல்லா ஆறுன பிறகு இத நம்ம பயன்படுத்தினா எல்லா பயிருக்கும் நல்லா பயன்படுத்தலாம். இந்த மக்கு குழிய தயார் பண்றதுக்கு அவர் ஆலோசனையில இந்த இந்த இடத்த எடுத்து கரும்பு சோகை, ஆல அழுக்குன்னு போட்டு அப்ப தயார் பண்ணோம் இதுல. கரும்பு சோகை, ஆல அழுக்கு. ஒரு 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 அட்டு கரும்பு சோகை, அது மேல ஒரு அட்டு ஆல அழுக்கு. அப்படி லேயர் பை லேயரா அடுக்கடுக்கா போட்டு, அதில மக்குன எரு எடுத்து நான் ஒரு கரும்பு தோட்டத்துக்கு போட்டேன். இந்த கரும்பு தோட்டத்துக்கு கடைசி உழவுல போடும்போது அந்த மக்கு எருவ, அதான் ஆல அழுக்கு, அந்த கரும்பு சோகை, மக்குன எரு எடுத்து இன்னொரு வயலுக்கு நான் போடும்போது, அந்த வயல்ல அபரிதமான மகசூல் குடுத்தது. இன்ன வரைக்கும் அது நம்ப முடியாத இதுவாவே இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பகுதியில அதிகபட்சம் ஒரு ஒரு சிறப்பான ரகமே 53 டன்னு தான் விளைஞ்சது. இப்ப அது இந்த ஆல அழுக்கு அந்த கரும்பு சோகை, மக்கு உரத்த எடுத்து போடும்போது, அங்க எனக்கு 70 டன்னு வந்தது. இப்ப இது மக்குறதுக்கு எப்படியும் ஒரு 9 மாசத்துக்கு மேல ஆயிப்போகுது. இப்ப நம்ம நான் இது இப்ப புது தொழில்நுட்பம் என்னன்னா 2 விதமா இந்த மக்குறத விஞ்ஞானிகள் 2 விதமா சொல்லுவாங்க. இந்த மேல் பகுதியில இருந்து இந்த ஏரோபிக் கண்டிஷன், இன்னும் கீழ இருக்கிறது அனரோபிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா, சந்தன மரம் இருக்குது. இந்த செம்மரம் இருக்குது. அப்புறம் வேங்க மரம் இருக்குது. அப்புறம் நூக்கு மரம் இருக்குது. மொகோகனி இருக்குது. எல்லா மரமும் இங்க வச்சிருக்கேன் சோதனை முறை. இந்த மக்கு குழி கரையிலேயே இது இருக்கிறதுனால, நல்லா செழிப்பா வளருது. அதேபோல அந்த 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 புழுக்கள்லாம் உதாரணமா இந்த நிமட்டோட்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்துது அது, இந்த ஆல அழுக்கு. இப்ப நம்ம இந்த கம்போஸ்ட் உரமா இத தயார் பண்ணி போடும்போது, பல வழியில இந்த மல்டி பர்ப்பஸ். இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.